ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 30/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இன்றைய திதி அமாவாசை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஹனுமன் ஜெயந்தி. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று திங்கட்கிழமையுடன் இன்று அமாவாசையும் வருவதால் இன்று நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். திதி தர்ப்பணம் கொடுக்க இன்று சிறந்த பலன் கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். இறைவனின் அருளும் கிடைக்கும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து சிவாலயம் சென்று வழிபட்டு ஹனுமந்த் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய என்று நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுஷில் சூரியன் சந்திரன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இனி ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறைந்திருக்கும். பெரியோர்களின் ஆசிர்வாதம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்ப்புகள் கனவுகள் யாவும் நனவாகும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். இன்று அமைதியுடன் காணப்படுவீர்கள். இன்று பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு கிடைப்பது மட்டுமல்லாமல் பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்து சிவாலயம் சென்று வழிபடவோ அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை சார்த்தி வெண்ணெய் சார்த்தி உங்களது விருப்பம் போல் கோவிலுக்கு சென்று வழிபட இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். ஒரு சிலருக்கு சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். அலுவலக பணிச்சுமை குறைவது மட்டுமல்லாமல் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மேல் அதிகாரிகள் உங்களது பார்வையை விட்டு தூர இடத்திற்கு மாறி செல்லும் விதமாகவும் இன்று இருக்கும். ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் செய்தி வந்து சேரும். ஒரு சிலருக்கு வீட்டில் சுப தேதிகள், அதற்கான முயற்சிகள், பெரியவர்களால் திருமண பேச்சு, இது போன்ற சுப பேச்சுகள் நிகழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத விதமாக இன்று தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனுடன் சூரியனும் இணைந்துள்ளார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் யாவும் கிடைக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் திடீர் பண உதவி, பண அதிர்ஷ்டங்கள், இது போன்ற நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திடீரென்று சொத்துக்கள் கைவரும் யோகமும் வந்து சேரும். மனைவியால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளிநாட்டு உறவு முறை சிறக்கும். வெளிநாட்டிற்கு செல்லவும் வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகவும் தொழில் விஷயமாக வெளிநாட்டிற்கு பயணம் செய்யவும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இன்று நடக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். திடீர் பண உதவிக்காக உங்களுக்கு உதவ நண்பர்கள் வழி அல்லது உறவினர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களது கைக்கு வரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகங்கள் வந்து சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்க யோசனை உருவாகும். வீடு கட்ட அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்க யோசனை உண்டாகும். அதற்கான பொருளாதார நிலை உயரும் விதமாகவே இன்றைய உங்களது தொழில் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் இன்று உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் முடிவெடுத்து ஒரு
தீர்மானம் நிறைவேற்றுவீர்கள். உங்களது முடிவு உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். வீட்டில் பெரியவர்களால் ஏற்பட்ட கலகங்கள் மறையும். அவர்களே உங்களது பேச்சுக்கு கட்டுப்பட்டு அனைத்து காரியத்தையும் நீயே செய்துவிடு என்று கூறுவார்கள். ஒரு சிலருக்கு முன்னின்று காரியங்கள் நடத்தும் சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்கள் கைகூடும். உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் இருப்பதால் அரசு சம்பந்தமான வேலைவாய்ப்பு கிடைக்கும் யோகம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் சொத்துக்கள் கைவரும் யோகமும் உண்டாகும். மனைவி வழி அல்லது தாய் வழி உறவால் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வந்து சேரும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உங்களை தேடி வரும். திடீர் பயணங்களால் நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பண உதவி கிடைக்கும். வெளிநாடு சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த லாபம் உண்டாகும். உங்களது ராசிநாதன் 10ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பலன் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வீடு சம்பந்தமாக கடனை வாங்கி இருப்பது இன்று அதை அடைக்கும் விதமாக உங்களுக்கு தன உதவி வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட தர்க்கங்கள் மாறி தொழில் வளர்ச்சி வெற்றி பெறும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். உணவு சம்பந்தமான தொழிலில் புதிய முயற்சியை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய கிளைகள் உருவாக யோசனை உண்டாகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று அனுசரணையுடன் நடந்து கொள்ளவும். திடீர் கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. நீண்ட நாள் காத்திருப்பின் பலனாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழியா உங்களுக்கு சொத்து வரும் எண்ணம் இருப்பின் அதற்கான தர்க்கங்களும் குடும்பத்தில் மற்றுள்ள சகோதரர்களால் உங்களுக்கு அந்த சொத்து வருவதற்கான வாய்ப்பை சற்று இழக்கும் சூழலும் உருவாகும். ஏனென்றால் ஒருவர் உங்களுக்கு சொத்து தருவேன் என்பார், ஒருவர் சொல்லுவார் தர முடியாது என்பார். இதனால் கையெழுத்து இது போன்ற பிரச்சனைகளால் உங்களுக்கு தந்தையார் உங்களுக்கு கொடுப்பேன் என்பார். ஆனால் உங்கள் சகோதரர்களில் ஒருவராவது உங்களுக்கு எதிராக இருப்பதால் உங்களுக்கு அந்த சொத்து தர்க்கம் உங்களுக்கு உண்டாகும். சட்ட சம்பந்தமான சிக்கல்கள் தீரும். கேஸ் வழக்குகள் இருப்பின் சாதகமான பலனை அளிக்கும். தொழிலுக்காக திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூழல் உருவாகும். கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்த திடீர் திருப்பம் உண்டாகும். கல்விக்காக அயல்நாடு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். தேர்வு எழுதியவர்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். கல்வி சம்பந்தமாக தொழில் வாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் உருவாகும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவியிடையே இன்று கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் அவை நல்ல பலனாகவே இன்று உங்களுக்கு மாறும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த பலன் அவர்களுக்கு இன்று கிடைக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாவதுடன் மனதிற்கு மகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்துவிடும். அதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் எதிர்பார்த்த சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரனும் இணைந்து இருப்பதால் திடீர் திருமண யோகம் வந்து சேரும். ஒரு சிலர் அவர்களுக்கு விருப்பமான திருமணத்தை செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறும் சூழலும் உருவாகும். அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் அமைதியான முறையில் கேஸ் வழக்குகள் இது போன்ற பிரச்சனைகள் உருவாகும். அதனால் அனைத்திலும் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது.
குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அரசு சம்பந்தமான ஆதாயம், அரசு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். அதனால் சற்று மனவருத்தம் கொள்வீர்கள். எனினும் சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வுகள் வரும். ஒரு சிலர் இடமாற்றம் அல்லது இருக்கும் இடத்திலேயே சற்று இடமாற்றம் வரும் சூழலும் உருவாகும். அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு விருப்பமான இடத்தில் இடமாற்றமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு கடல் கடந்து பயணம் செய்யும் சூழலும் உருவாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். திடீர் ஆதாயம் வந்து சேரும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக திடீர் பயணங்கள் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் புதிய புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். இன்று புதிய ஒரு நபரை சந்திப்பீர்கள். அந்த சந்திப்பு உங்கள் வாழ்வில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சற்று கலகங்கள் வந்து சேரும். அனைத்தும் பணத்திற்காகவே இருக்கும். பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் சில சண்டைகள் வந்து பின் சமாதானமான சூழல் உருவாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடன் உங்களது கண்ணாமூலியை பிதுங்க வைக்கும். வீட்டுக்கடன் மற்றும் வாகன கடன், சில பிரச்சனைகள், இதுபோன்ற பிரச்சனைகளால் ஒரு சிலருக்கு மிகவும் வருத்தமான சூழல் உருவாகும். எனினும் கடன் உதவிக்காக நீங்கள் எதிர்பார்த்த நபரிடமிருந்து உங்களுக்கு தன உதவி கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தீராத தலைவலியால் நீங்கள் படாத பாடு கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருப்பது மருத்துவ பரிசோதனை மூலம் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். சற்று பண விரயங்கள் ஆகும். 9ஆம் இடத்தில் உங்களுக்கு சனியுடன் சுக்கிரனும் இணைந்து இருப்பதால் இன்று எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க சற்று வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். தந்தையார் வழி ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட வேண்டிய சூழல் உருவாகும். தந்தையார் உங்களிடம் கலகம் செய்வார்கள். சொத்துக்காக தர்க்கங்கள் உண்டாகும். அதையெல்லாம் சமாளிக்கும் விதமாக நீங்கள் அமைதியாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும். இறைவனின் அருளுக்காக சிவாலயங்களுக்கு செல்வதோ அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதோ, இது போன்ற ஆன்மீக பயணங்கள் செய்வதோ, இறை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு நல்ல மனதிற்கு அமைதியும் நினைத்த காரியம் நிறைவேறவும் செய்யும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் காண்பீர்கள். சிறிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் வாகன உதிரி பாகங்கள் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமாக, கட்டடம் சம்பந்தமாக, உலோக சம்பந்தமான தொழில்களில், மண் சம்பந்தமான தொழில்களில், இது போன்ற தொழில்களில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சியும் தொழில் மேன்மையும் நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று நீங்கள் மிகவும் அமைதியாகவும், மனசஞ்சலம் இருந்தாலும் அதையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு இனிய பயணத்தை, ஆன்மீக பயணத்தை மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் இணைந்துள்ளதால் இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். அரசியலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அரசால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கி அரசு வழி நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து பண உதவி உங்களுக்கு வந்து சேரும்.
உங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லவோ கடல் கடந்து பயணம் செய்யவோ உங்களுக்கு யோகம் உண்டாகும். வெளிநாட்டு உறவு முறை உங்களுக்கு சுமூகமான நல்ல பலனை அளிக்கும். வெளிநாட்டிலிருந்து தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். திடீரென்று வெளிநாட்டிற்கு அடிக்கடி செல்லும் விதமாக தொழில் வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலருக்கு வீட்டிலேயே தொழில் தொடங்க யோசனை செய்வீர்கள். பெண்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட மனப்பான்மை கசப்புகள் நீங்கும். தொழில் வாய்ப்பு நன்றாகவே இருக்கும். திடீர் ஆதாயம் பெறுவீர்கள். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரனும் இருக்கிறார். உங்களது மனைவியால் அல்லது கணவனால் சற்று படாத படுவீர்கள். பணத்திற்காக சற்று சிக்கல்கள் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். எடுத்த கடனை கொடுக்க முடியாமல் சற்று தடுமாறும் சூழல் உண்டாகும். மனைவிக்கு அல்லது கணவனுக்கு மருத்துவ செலவு தேவைப்படும் விதமாகவே இருக்கும். இரத்த சம்பந்தமான நோய் சற்று அலட்டும். அதற்காக உங்களுக்கு பண பிரச்சனை ஏற்படும். பணத்திற்காக அலைச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த சமயத்தில் பணம் வருவதற்கு சற்று சிக்கல்கள் தோன்றும். எனினும் எதிர்பார்த்த பணம் சற்று தாமதமானாலும் உங்களது கைக்கு வரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். பூமி சம்பந்தமான தொடர்புகள் சற்று லாபத்தை தரும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வதும் ஆலய வழிபாடு செய்வதும் இன்று உங்களுக்கு மன அமைதி தரும் விதமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அதனால் மனது சற்று அமைதியாக உங்களுக்கு இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பூ சம்பந்தமாக மற்றும் வாசனை திரவியங்கள் சம்பந்தமாக, நீர், பால் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். திடீர் சம்பத்து உயரும். அதாவது பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு திடீரென்று புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த நபர்களை சந்திப்பீர்கள். கூட்டுத் தொழில்கள் யாவும் இன்று சிறப்பாக இருக்கும். இன்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திடீர் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். மனதுக்கு மகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். இன்று சற்று மன அமைதி உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். மனதில் நிம்மதி பிறக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் இருக்கிறார். பயணங்கள் யாவும் இன்று சிறப்பான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். யாரை நினைத்து இன்று பயணம் செய்கிறீர்களோ அவர்களால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நீண்ட கால கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த நபர் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவுவார். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். திடீர் அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த உங்களது எண்ணம் நிறைவேறும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். ஆண்களுக்கு என்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். மனைவியால் நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த உதவி அல்லது உங்களது எண்ணம் இன்று நிறைவேறும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். பெண்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடம் மாற்றம், அரசு வேலை, புதிய தொழில் வாய்ப்புகள், தனவரவு, புதிய ஆடை ஆபரணங்கள் இது போன்ற சுப செய்திகள் அல்லது சுப நிகழ்ச்சிகள், சுப யோகங்கள் பெண்களுக்கு இன்று அமையும் விதமாகவே இருக்கும். இன்று இந்த ராசியில் உள்ள பெண்கள் அமைதியாகவும் மன சந்தோஷத்துடனும் இருப்பார்கள். தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் அல்லது பதவி மாற்றம், சம்பள உயர்வு அல்லது திடீர் ஆதாயம், திடீர் பரிசு, திடீர் பண உதவி, புதிய வாகனம் வாங்குதல், இடம் வாங்குதல், பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்குதல் இது போன்ற
யோகங்கள் வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று சகோதர வழி உங்களுக்கு கிடைக்கும். அவர்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் இருக்கும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு சுய தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பலவிதமான நபர்களை சந்திப்பதன் மூலம் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இவையெல்லாம் சிறப்பாகவே இருப்பதால் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் சந்திரன் இருப்பதால் தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக சொத்து தர்க்கம், சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கைக்கு வராமல் இருக்கும் பூமி அல்லது வீடு அல்லது நகை, இது போன்ற எந்த விலையுயர்ந்த பொருள்கள், இடங்கள், இது போன்றவையெல்லாம் கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். சொத்து தர்க்கங்கள் தீரும். சொத்துக்காக அல்லது பிற விஷயத்திற்காக கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவை யாவும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு அளிக்கும். எந்த விதமான கேஸை கொடுத்திருந்தாலும் இன்று வெற்றி பெறும் நாளாகவே உங்களுக்கு இருக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு, இது போன்றவையெல்லாம் உங்களுக்கு இன்று செய்தி வருவதால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீர்கள். நீண்ட தூர பயணத்தால் பொருளாதார வசதி அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். கடன்கள் வாங்கினதை திரும்ப கட்டும் விதமாக இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீண்ட கால கோரிக்கையால் நீங்கள் எண்ணியது நிறைவேறும். குழந்தையில்லா பாக்கியம் அல்லது திருமண தடை அகலும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாளாக திருமண தடை இருப்பது மாறி சுப செய்திகள் நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு கனவுகள் நனவாகி திடீர் திருமணம் கைகூடும். அவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். அதனால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படும். எனினும் இதுவும் ஒரு யோகமே. சிலருக்கு இடம், வீடு, வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். பண விஷயமாக கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அது சம்பந்தமாக சுப செய்திகள் வந்து சேரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். பயணங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குழந்தைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். புனித பயணத்தை மேற்கொள்வீர்கள் என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், 3ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன், 5ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் உள்ள புதனால் பூமி லாபம் உண்டு. எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பரம்பரை தொழில்கள் யாவும் இன்று சிறப்பான பலனை அளிக்கும். அலுவலகம் மூலம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்கள் யாவும், கனவுகள் யாவும் இன்று நிறைவேறும் விதமாகவே இருக்கும். புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய வாகனம் வாங்க யோசனை நடைபெறும். 3 சக்கர வாகனம் வாங்க யோசனை உருவாகும். ஒரு சிலருக்கு 4 சக்கரம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு என்று பழைய 2 சக்கர வாகனத்தை கொடுத்து மறுபடியும் புதிய 2 சக்கர வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பழைய வீட்டை இடித்து கட்டி புது வீடு கட்டும் யோசனையும் உருவாகும். அதற்கான பொருளாதார வசதியும் ஏற்படும். ஒரு சிலர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்கள்.
கடன் தொல்லை சற்று அதிகமாக இருப்பின் மறுகடன் வாங்கின கடத்தை திரும்ப அடைக்கும் முயற்சியும் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட காலமாக வெளிநாடு பயணம் செய்ய ஆவலுடன் காத்திருக்கும் உங்களுக்கு வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியுடன் நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தன உதவி வந்து சேரும். ஒரு சிலருக்கு தொழில் வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகள் வழி உங்களுக்கு தன உதவி கிடைக்கும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி உறவுமுறை அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். இன்று ஆலய தரிசனம் செய்வதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் இன்று உங்களுக்கு சிறப்பான பலனை அளிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே புதன் உள்ளார். நீண்ட காலமாக கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை யாவும் சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான வெற்றி பலன் உண்டாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். எண்ணத்தை நிறைவேற்றுவீர்கள். நீண்டகால கோரிக்கை நிறைவேறும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழி ஆதாயம் உண்டாகும். காதல் திருமணம் செய்வீர்கள். காதல் திருமணம் கைகூடும். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் அதிர்ஷ்டங்கள் யாவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அயல் நாட்டு அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசியல் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். தொழில் மேன்மையுண்டு. தொழிலில் வளர்ச்சி அதிகமாக காணப்படும். வாகன யோகம் உண்டு. வாகனத்தால் பொருள் ஈட்டுபவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். மேலும் புதிய வாகனம் வாங்கும் யோசனை உருவாகும். வாகன உதிரி பாகங்கள் விற்பது வாங்குவது இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக கட்டட சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். கட்டட சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்ததை விட அதிகமான பொருளாதார வசதி ஏற்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அயல் நாட்டிலிருந்து தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி அயல் நாடு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகளால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிள்ளைகளுக்காக பொருளை சேமித்து வைப்பீர்கள். பிள்ளைகளின் கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். தந்தையார் வழி உங்களுக்கு சொத்து கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். தாய் வழி உறவால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு இன்று வந்து சேருவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே இன்று சூரியனுடன் சந்திரனும் உள்ளதால் இன்று சற்று தடுமாற்றங்களும் இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பூமி சொத்து சம்பந்தமாக கொடுத்திருந்த கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். எந்த விதமான கேஸ் கொடுத்திருப்பினும் அது இன்று வெற்றி பெறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று உங்களுக்கு கூடும். பெரிய பாரங்களை வகிப்பீர்கள். அதாவது சுமைகள் உங்களுக்கு சற்று கூடுமான அளவுக்கும் அதிகமாகவே இருப்பதால் மனதில் சற்று சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களின் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். எதிரி தொல்லைகளும் சற்று அதிகமாகவே காணப்படும். எனினும் நீங்கள் அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். அரசியலில் புதிய வாய்ப்புக்காக காத்திருப்பீர்கள். அதனால் உங்களுக்கு அந்த புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும்.
ஒரு சிலருக்கு இடங்களால் சற்று பிரச்சனைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாகவும் பொருளாதார வளர்ச்சி மேலும் மேலும் உயரும் விதமாகவும் இருக்கும். தாய்வழி உறவால் சற்று சங்கடங்களை மேற்கொள்வீர்கள். தாய்வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும். திருமண தடை அகலும். தொழிலில் புதிய புதிய வாய்ப்புகள் உருவாகும். அயல்நாடு செல்லும் வாய்ப்புகளும் வந்து சேரும். அயல்நாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். பிள்ளைகளின் கல்விக்காக பணச்செலவு உண்டாகும். குடும்பத்தில் விரய செலவுகளை விட சுப செலவுகள் சற்று வந்து சேரும். எனினும் பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். பொருளாதாரத்தில் மேன்மை உண்டாகும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இன்று இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் இன்று சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் சந்திரன் உள்ளதால் இன்று அதிகமான விரய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். எனினும் அவை சுப செலவாகவும் இருக்கும். சற்று தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். வீட்டில் தந்தையாருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். தந்தையாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது செய்யும். தந்தை வழி சொத்திற்காக கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பெரியவர்கள் ஒன்று கூடி முடிவெடுக்கும் சூழல் உருவாகும். நினைத்த காரியம் இன்று உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். திடீர் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்வீர்கள். கல்விக்காக எடுத்த கடன்களை அடைக்கும் விதமாக இன்று உங்களுக்கு தன உதவி கிடைக்கும். அதனால் சற்று மன நிம்மதியும் உங்களுக்கு பிறக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் உள்ளதால் அரசு சம்பந்தமாக உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் உண்டாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் பொருளாதார வசதி ஏற்படும். திடீர் சொத்து கைவரும் சூழலும் உருவாகும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு சம்பந்தமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். வாகன வசதி ஏற்படும். வாகனங்கள் கொடுப்பது விற்பது சம்பந்தமான தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு மனதிற்கு நிம்மதி அளிக்கும். புதிய புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் தொழில் வாய்ப்புகளில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். அயல் நாட்டிலிருந்து தன உதவி வந்து சேரும். அயல் நாட்டிலிருந்து பண உதவி கிடைக்கும். உங்களது குடும்பத்தில் உள்ளவர்கள் அயல் நாட்டில் இருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இன்று பண உதவி வந்து சேரும். எதிர்பார்த்த நபரிடமிருந்து உங்களுக்கு பண உதவி வந்து சேரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். வாகனங்கள் விற்பது வாங்குவது சம்பந்தமாக, பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமாக பொருளாதார வசதி ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். கால்நடை சம்பந்தமாக விற்பது வாங்குவது சம்பந்தமாக அல்லது வளர்ப்பது சம்பந்தமாக இது போன்ற பால் உற்பன்னங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கும். பொருளாதார வசதியும் மேலோங்கும். கணவன் மனைவியுடைய அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக இன்று நீங்கள் அதிகமாக பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று நீங்கள் மனதிற்கு சற்று நிம்மதியும் உண்டாகும். மனக்கவலையும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் கிடைப்பதால் இன்று சற்று மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சனியும் சுக்கிரனும் இருப்பதால் எதிர்பார்த்த தன வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, எதிர்பார்த்த உதவிகள்
இவை அனைத்தும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத விதமாக தனவரவு தன வளர்ச்சி உங்களுக்கு உண்டாவதால் இன்றைய நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். அரசு சம்பந்தமான ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் செய்தி வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். திடீர் சொத்து தர்க்கம் வந்து சேரும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவை யாவும் சாதகமான பலனை உங்களுக்கு அளிக்கும். ஆனால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு இன்று வந்து சேரும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கால்நடைகளால் இன்று ஆதாயம் மிகுதியாக இருக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள். கட்டட சம்பந்தமான தொழிலில், மண் சம்பந்தமான தொழிலில், நீர் சம்பந்தமான தொழிலில், இரும்பு வாகனம் வாங்குவது விற்பது, பணம் சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தூரதேச பயணம் செய்வீர்கள். தூரதேச பயணத்தால் உங்களது லட்சியம் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கால்வலிகள் சற்று அலட்டும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். பிறரின் சொத்து உங்களது கைக்கு வரும் சூழலும் உருவாகும். பிறரின் சொத்தை வாங்குவீர்கள் அல்லது எதிர்பார்த்த நபரின் சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். அரசு சம்பந்தமாக இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அரசு வழியாக உங்களுக்கு பொருளாதார வசதி மேம்படும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பரிசுகளும் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளுடன் நீங்கள் இன்று இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலர் வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். பிள்ளைகளுடன் மற்றும் கணவன் மனைவி குழந்தைகளுமாக இன்று நீங்கள் வெளிநாடு பயணம் செய்வீர்கள். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனியுடன் சுக்கிரன் இருந்தாலும் விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பண சம்பந்தமாக சற்று பிரச்சனைகள், சூழல்கள், தர்க்கங்கள் உண்டாகும். கவலைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். தலைவலி உங்களுக்கு சற்று கூடும். எதிர்பார்த்த நபரின் உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆலய தரிசனத்தால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய புதிய நபர்களை சந்திப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். திடீர் பாராட்டு பரிசுகள் கிடைக்கும். தலைமை தாங்கும் சூழல் உருவாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். புத்திர பாக்கியம் உண்டாகும். திருமண தடை அகலும். பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இனிய செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். திடீர் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் தொழிலுக்காக செய்வீர்கள். பிரயாணத்தால் சற்று அலைச்சலும் தன விரயமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக விரய செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான தொழிலில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். நீண்ட நாட்களாக தொழிலில் ஏற்பட்ட சரிவுகள் விலகி புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறவும் செய்யும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இனிய புனித பயணம் மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு இன்று கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் வந்து போகும். பிள்ளைகளால் சற்றே பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் விலகும். திடீர் சொத்து தர்க்கங்கள் உண்டாகும். பெரியவர்களால் சற்றே பாதிப்புகள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக
புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பதுடன் பொருளாதார வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். கூட்டுத் தொழில்கள் சிறக்கும். புதிய புதிய நண்பர்களுடன் இன்று தொழிலுக்காக பேச்சுவார்த்தைகள் நடக்கும். திடீர் பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பலன்கள் நன்மைகள் வந்து சேரும். மருத்துவ தொழிலில் அரசு தொழிலில் இன்று நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே. அரசியலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசியலில் ஏற்பட்ட தர்க்கங்கள் மாறி நீங்கள் தலைமை ஏற்கும் பதவி உங்களுக்கு வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். சற்று அலைச்சல்களும் சற்று விரய செலவுகளும் இருந்தாலும் தனவரவும் நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். விரய செலவுகள் ஒரு பக்கம், வரவுகள் ஒரு பக்கமாக இன்று உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். மருத்துவ சம்பந்தமாக மருத்துவத்துறையில் நீங்கள் சாதிப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் மருந்து தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடவும் அல்லது சிவாலயத்துக்கு சென்று வழிபடவோ செய்தால் இன்று நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். மனதிற்கு நிம்மதியும் பிறக்கும். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு சற்று மருத்துவ உதவிகள் தேவைப்படும் விதமாகவே இருக்கும். மன அமைதியை இன்று நீங்கள் கடைபிடிக்கவும் கோபத்தை குறைத்து கொள்ளவும் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நன்மை நிறைந்த நாளாகவே இருக்கட்டும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் உங்களது இல்லத்தில் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.